Dear students, welcome to biology class. In previous video, we have seen human nervous system and central nervous system. Now we are going to see about human brain and spinal cord and cerebrospinal fluid. Okay, now we are going to see about human brain. A human brain is formed of three main parts. You know that one. Okay, forebrain, midbrain, and hindbrain. See, forebrain. The forebrain is formed cerebrum and diencephalon. Forebrain எதால் ஆக்கப்பட்டிருக்கும் cerebrum and diencephalon. The both are consist of the forebrain. Okay, the later consist of dorsal thalamus and ventral hypothalamus. இந்த டயன்செப்லான் என்னென்னவா ஃபார்ம் ஆகிருக்கும் தலாமஸ் அண்டு ஹைப்போ தலாமஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு செரப்ரம். It is the largest portion forming nearly 2/3 of the brain. It is the largest portion. Cerebrum தான் என்னது? Largest portion. The cerebrum is longitudinally divided into two halves as the right and left cerebral hemisphere by a deep cleft called median cleft. இந்த cerebrum வந்து longitudinally divide ஆகிருக்கும் டூ ஹாப்ஸாக. That is right hemisphere and left hemisphere. ஓகேவா? அந்த ரெண்டு ஹெமிஸ்பியரும் ஒரு டீப் கிளப்ட், அதாவது அந்த டிவைடாக இருக்கு இல்லையா, ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துக்கு பேர் என்னென்னா மீடியன் கிளப்ட். ஓகேவா? Two cerebral hemispheres are interconnected by thick band of nerve fiber called corpus callosum. இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த மீடியன் கிளப்ட் இருக்கு இல்லையா, இந்த டூ ஹெமிஸ்பியரையும் ஒரு பேண்ட் லைக் ஃபைபர்ஸ் வந்து என்ன பண்ணும், கனெக்ட் பண்ணும். அதுக்கு பேர் என்னென்னா கார்பஸ் கலோசம். The outer portion of the each cerebral hemisphere is formed a gray matter and is called cerebral cortex. Outer portion தான் என்னதுன்னா cerebral cortex. ஓகேவா? The inner of deeper part is formed of white matter and is called cerebral medulla. உள்ளே இருக்கிற போர்ஷன் cerebral medulla, அது என்ன மேட்டராக ஃபார்ம் ஆகிருக்குன்னா ஒயிட் மேட்டராக ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா? த கார்டெக்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபோல்டட் ஃபார்மிங் எலாவேஷன்ஸ் கால்டு கைரி. இந்த கார்டெக்ஸ் ரீஜியனில் என்ன இருக்குன்னா நிறைய ஃபோல்டட், அந்த பார்த்தாவே தெரியும், பிக்சரை பார்த்தா தெரியும், நிறைய ஃபோல்டட் இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா கைரி. அண்டு வித் டிப்ரெஷன் பிட்வீன் தம் டேர்ம்ட் அஸ் சல்சி. அதில் இருக்கிற இந்த கைரிக்கு கீழே பள்ளமான பகுதி, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சல்சி. தட் இன்க்ரீஸ் இட்ஸ் சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா. ஸோ எதுக்கு இந்த கைரியும் சல்சியும் இருக்குது அப்படின்னா, பிரெயினோட ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் ஈச் செரப்ரல் ஹெமிஸ்பியர் இஸ் டிவிஷபிள் இன்டு 4 லோப்ஸ். ஓகேவா? ஒவ்வொரு ஹெமிஸ்பியரும் எத்தனை லோப்ஸாக வந்து டிவைட் ஆகிருக்குன்னா 4 லோப்ஸாக இருக்குது. எ ஃப்ரண்டல் லோப், எ பேட்டியல் லோப்ஸ், எ டெம்பரல் லோப் அண்ட் எ ஆக்சிபிட்டல் லோப். ஓகேவா? இந்த 4 லோப்ஸும் எப்படி இருக்குன்னா, லோப்ஸ்கோட பேர் செரபரல் லோப்ஸ். திஸ் லோப்ஸ் ஆர் ஆல்சோ known as cerebral lobes and are associated with specific function. இது என்ன பண்ணுன்னா ஒரு சம் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் வந்து செய்யும். ஓகேவா? எனி டேமேஜ் இன் த ஸ்பெசிஃபிக் லோப் இன் டர்ன் அஃபெக்ட்ஸ் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஏதாவது ஒரு டேமேஜ் இந்த ஸ்பெசிஃபிக் லோபில் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, த செரெப்ரம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த thinking, intelligence, consequence, memory, imagination, reasoning and willpower. What are the work doing the cerebrum? இந்த ஒர்க் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த செரப்ரம் செய்யும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட்டு தாலமஸ், அதாவது டயன்செப்லானில் இருக்கிற தாலமஸ். Thalamus present in cerebral medulla is a major conducting center for sensory and motor signaling. thalamus என்ன பண்ணும் அப்படின்னா சென்சரி சிக்னலையும் மோட்டார் சிக்னலையும் ரிலே, அதாவது கண்டக்ட் பண்ணுற ஒரு ரிலே சென்டர். ஸோ thalamus is a
relay center. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹைப்போதலாமஸ். இட் லைஸ் அட் த பேஸ் ஆஃப் த தலாமஸ். எங்கே இருக்கும் அப்படின்னா ஹைப்போதலாமஸ்க்கு கீழே இந்த தலாமஸ்க்கு கீழே இந்த ஹைப்போதலாமஸ் இருக்கும். இட் கண்ட்ரோல்ஸ் இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன் லைக் ஹங்கர், த்ரஸ்ட், ஸ்லீப், ஸ்வெட்டிங், செக்ஸுவல் டிசையர், ஆங்கர், ஃபியர், வாட்டர் பேலன்ஸ், பிளட் ப்ரெஷர். இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னது? அதாவது எந்த ஒரு ஆர்கனுமே ஆர்டர் போடாமல் தானாக செய்யக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் அது இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனை எது ரெகுலேட் பண்ணும் அப்படின்னா ஹைப்போதலாமஸ் ரெகுலேட் பண்ணும். ஓகேவா? அண்ட் தென் ஸோ இட் ஆக்ட் அஸ் எ தெர்மோ ரெகுலேட்டரி சென்டர். ஹைப்போதலாமஸ் தான் என்ன சொல்கிறோன்னா தெர்மோ ரெகுலேட்டரி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இட் கண்ட்ரோல் த பாடி டெம்பரேச்சர். ஓகேவா? இட் கண்ட்ரோல் த செக்ரேஷன் ஆஃப் த ஹார்மோன்ஸ் from anterior pituitary gland and is an important link between nervous system and endocrine system. See the picture. இங்கே pituitary gland கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த pituitary glandோட anterior portionல இருக்கிற pituitary gland ஹார்மோன் செக்ரேஷன் பண்ணுறதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க் இது பண்ணும். அண்ட் தென் லிங்க் பிட்வீன் த நர்வஸ் சிஸ்டம் அண்டு எண்டோக்ரைன் சிஸ்டம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். நவ் வி ஆர் கோயிங் டு see about midbrain. ஓகேவா? see the midbrain. It is located between the thalamus and hindbrain. It is located between the thalamus and hindbrain. இங்கே this portion hindbrain, இது எல்லாமே hindbrain. இது தலாமஸ் ரீஜன் இங்கே இருக்கும். தலாமஸ் ரீஜன் இருக்கும். ஹைப்போதலாமஸ் இங்கே இருக்கா? இதுக்கு கீழே இருக்கிற போர்ஷன் தான் மிட் பிரெயின். ஓகேவா? நெக்ஸ்ட்டு the dorsal portion of the midbrain consists of 4 rounded bodies called corpora quadrigemina. என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா 4 rounded bodies இருக்கும். இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் தான் தெரியுது. ஸோ 4 rounded bodies இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா corpora quadrigemina that control visible and auditory reflexes. என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னா இந்த corpora quadrigemina, that is the midbrain, auditory and control the visual reflexes. இந்த என்ன பண்ண கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு hindbrain. It is formed 3 parts. எத்தனை பார்ட்ஸாக ஃபார்ம் ஆகிருக்குன்னா cerebellum, pons and medulla oblongata. cerebellum, pons and medulla oblongata. பார்த்தா தெரியும் cerebellum இங்கே இருக்குது தான் ஃபஸ்ட்டு போர்ஷன். திஸ் இஸ் அ cerebellum region. And the second pons. This is pons. This fully medulla oblongata. Okay va? First talk about cerebellum. It is second largest part of the brain, formed of 2 large sized hemisphere and middle vermis. See, 2 large size. அதாவது இதுதான் செகண்ட் பார்ட் ஆஃப் த பிரெயினில் பிக்கஸ்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்ட்டு cerebellum, செகண்ட் பார்ட்டு cerebellum. cerebellumனா சிறுமூளை. ஓகேவா? ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். திஸ் ஆல்சோ ஹேவிங் 2 large hemispheres. இதுவும் எப்படி இருக்கும்? ஒரு ஹெமிஸ்பியர் தான் தெரியுது இந்த ரவுண்டில். ஸோ 2 hemisphere present. ஓகேவா? அண்ட் தென் ஹியர் ஆல்சோ ஹேவிங் சம் கேப். அந்த ஹெமிஸ்பியர்னாவே என்ன இருக்கும்? சில கேப் இருக்கு இல்லையா? சம் கேப் இருக்குல்ல, அந்த கேப் இருக்கும். கேப்பை இந்த ஹெமிஸ்பியரில் கேப் இருக்கும் இல்லையா? அந்த கேப்பை ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கேயும் ஒரு நர்வ் ஃபைபர்ஸ், தட் இஸ் கால்டு வெர்னிஸ். ஓகேவா? ஸோ லார்ஜ் சைஸ் ஹெமிஸ்பியர் ப்ரெசன்ட், மிடில் பிளேசஸ் ஹேவிங் சம் கேப். ஓகேவா? ஸோ அந்த கேப்பை, இந்த ஹெமிஸ்பியர் இருக்கிற கேப்பை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு திங்ஸ் இருக்குது, தட் இஸ் கால்டு வெர்னிஸ். ஓகேவா? வாட் இஸ் த ஒர்க் of cerebellum? It coordinates voluntary movements and also the maintains body balance. என்ன பண்ணும் அப்படின்னா வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ், நான் முதலே சொல்லியிருக்கேன். இன்வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ்னால் அதாவது எந்த ஒரு ஆர்கனுமே சொல்லாமல் அது தானாக செய்கிறது. வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ்னால் பிரெயின் சொல்கிற ஒர்க்கை என்ன பண்ணும்? பிரெயின் சொல்கிற ஒர்க்கை செய்கிறது. அதுதான் வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதை கோஆர்டினேட் பண்ணுறது இந்த cerebellum.
ஓகேவா. அண்ட் ஆல்சோ த மெயின்டெனன்ஸ் ஆஃப் பாடி பேலன்ஸ்னால் என்னது, என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மெயின்டெனன்ஸ் த பாடி பாஸ்சர்னால் பாடி வந்து நடுநிலையாக இருக்கிறதுக்கு இது வந்து என்ன ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பான்ஸ், செகண்ட் போர்ஷன் பான்ஸ். பான்ஸ் இஸ் அ லாட்டின் வேர்ட். பான்ஸ் அ லாட்டின் வேர்ட் மீனிங் பிரிட்ஜ். பிரிட்ஜ்னா என்னது, ரெண்டு திங்ஸ், அதாவது ரெண்டு சைடில் இருக்கிற திங்ஸை என்ன ஜாயின் பண்ணுறது இல்லையா, தட் இஸ் கால்டு பிரிட்ஜ் இல்லையா. இட் இஸ் a bridge of nerve fiber that connects the lobes of cerebellum. செரபெல்லம் இங்கே 2 lobes இருக்கு இல்லையா, 2 lobes, செரபெல்லத்தில் 2 lobes இருக்கும். இந்த 2 lobes-ஐ கனெக்ட் பண்ணுறது தான் இதனோட ஒர்க். இட் ரிலே சிக்னல்ஸ் பிட்வீன் த செரபெல்லம், ஸ்பைனல் கார்ட், மிட் பிரெயின் அண்ட் செரபரம். இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் ரிலே சிக்னல் பிட்வீன் த செரபெல்லம், இங்கே பிரெயினில் இருக்கிற அதர் பார்ட்ஸ், செரபெல்லம், மிட் பிரெயின், செரபரம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரெயினோட பார்ட்லேருந்து நெக்ஸ்ட் பிரெயின், அந்த பிரெயினில் இருக்கிற இன்னொரு பார்ட்டை என்ன பண்ணுன்னா கனெக்ட் பண்ணுறது, ரிலே சிக்னலில் கனெக்ட் பண்ணுறது தான் இதனோட ஒர்க்கு. ஓகேவா. பிரெயினோட பார்ட்டில், அதாவது சிஎன்எஸில் இருக்கிற பார்ட்டு, அதாவது ஸ்பைனல் கார்டு, மிட் பிரெயின், செரபலம் இது எல்லாமே என்னதுன்னா சிஎன்எஸில் இருக்கிற பார்ட்ஸ் இல்லையா. இங்கே சிக்னல்ஸை என்ன பண்ணுது, கண்டக்ட் பண்ணுறதுனா ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுறது தான் இதனோட ஒர்க். ஓகேவா. அண்ட் தென் இட் கண்ட்ரோல் ரெஸ்பிரேஷன் அண்டு ஸ்லீப் சைக்கிள். நெக்ஸ்ட்டு மெடுலா ஆப்லாங்கேட்டா. Medulla oblongata is the posterior most part of the brain that connects spinal cord and various parts of brain. Medulla oblongataங்கிறது என்னன்னா posterior region இருக்கிற பார்ட்டு. இட் கனெக்ட்ஸ் த ஸ்பைனல் கார்ட். இங்கே மெடுலா oblongata இருக்கா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா கனெக்ட்ஸ் த ஸ்பைனல் கார்டு. இங்கே கீழே என்ன இருக்குன்னா ஸ்பைனல் கார்டு இருக்கும். ஓகேவா. ஸ்பைனல் கார்டையும் நெக்ஸ்ட் வேரியஸ் பிரெயினையும் அண்ட் தென் வேரியஸ் பார்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுறது இதனோட ஒர்க். ஸ்பைனல் கார்டோட வேரியஸ் பார்ட்ஸை கனெக்ட் பண்ணுறது ப்ளஸ் ஸ்பைனல் கார்டோட பிரெயினை கனெக்ட் பண்ணுறது, இதுதான் இதனோட ஒர்க். ஓகேவா. இட் ஹேஸ் கார்டியாக் சென்டர், ரெஸ்பிரேட்டரி சென்டர், வாசோமீட்டர் சென்டர்ஸ் டு கண்ட்ரோல் த ஹார்ட் பீட் அண்ட் தென் ரெஸ்பிரேஷன், கான்ட்ராக்ஷன் ஆஃப் பிளட் வெசல் ரெஸ்பெக்டிவ்லி. என்னென்ன ஒர்க்லாம் செய்யும் அப்படின்னா கார்டியாக் சென்டர்னா என்னது, இதய துடிப்பை கண்ட்ரோல் பண்ணுறது. அண்ட் தென் ரெஸ்பிரேட்டரினா தெரியும், ரெஸ்பிரேஷன். அண்ட் தென் வாசோமீட்டர் ஆஃப் ஹார்ட் பீட்டர் அப்படின்னா இதுவும் என்னது, இதய துடிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான். அண்ட் தென் ரெஸ்பிரேஷன் அண்டு கான்ட்ராக்ஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ் வந்து சுருங்கி விரிகிறது. அண்ட் தென் இட் ஆல்சோ ரெகுலேட்ஸ் வாமிட்டிங் அண்டு சலைவேஷன். வாமிட்டிங் வர்றது, சலைவேஷன் வர்றது இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மெடுலா ஆப்லாங்கேட்டாவோட ஒர்க்கு. ஓகேவா. See, midbrain, it is located between the thalamus and hindbrain. The dorsal portion of the midbrain consists of 4 rounded bodies called corpora, quadrigemina. What are the work doing the midbrain? Control visual and auditory reflexes. Okay, next hindbrain. It is formed of 3 parts. How many parts? 3 parts. Cerebellum, pons, medulla oblongata. Cerebellum. What are the 3 parts of the hindbrain? Cerebellum, pons and medulla oblongata. Pons, medulla oblongata. And then see the, do you know the human brain constitutes nearly 60% of fat. The human brain எவ்வளோ % of fat கொண்டதுன்னா 60%. The most crucial molecules that determine our brain's integrity and the ability are essential fatty acids. இந்த இம்பார்ட்டன்ட் அந்த பிரெயின் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு இம்பார்ட்டன்ட் மாலிகுல்ஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ல இருக்கும். ஓகேவா. இதுக்கு ஷார்ட் ஃபார்மிங் EFA. ஓகேவா. EFAs cannot be synthesized and must be obtained from body.
இந்த இஎஃப்ஏ வந்து பாடியில் சிந்தசைஸ் பண்ண முடியாது. ஏன்னா சிந்தசைஸ்னால் உருவாக்க முடியாது. எதுலேருந்து தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா மஸ்ட் ஹேவிங் அ ஃபுட் ஒன்லி. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் இருக்கும். ஓகேவா? எந்தெந்த ஃபுட்டெல்லாம் இந்த இஎஃப்ஏ இருக்கிற ஃபுட் அப்படின்னா ஃபிஷ், க்ரீன் லீஃபி வெஜிடபிள், ஆல்மண்ட், வால்நட், இதில் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா ரிச் அமௌண்ட் ஆஃப் இஎஃப்ஏ இஸ் ப்ரெசன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு cerebellum. It is second largest part of the brain, formed two large sized hemisphere and middle vermis. என்ன சொல்லியிருக்கோம்? ஃபஸ்ட்டு பார்ட்டு cerebrumனா, செகண்ட் பார்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டு cerebellum. ஓகேவா? இதுலேயும் 2 ஹெமிஸ்பியர் ப்ரெசன்ட். இதுவும் என்ன இருக்குது அப்படின்னா மிடில் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் இந்த 2 கேப்புக்கும் 2 ஹெமிஸ்பியருக்கு நடுவில் இருக்கிற அந்த கேப்பை வந்து ஜாயின் பண்ணுறது என்ன அப்படின்னா வெர்மிஸ். ஓகேவா? எப்படி செரபிரத்தில் கார்பஸ் கலோசம் ஜாயின் பண்ணுமோ அதே மாதிரி ஃபைபர் லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்ட், தட் இஸ் கால்டு வெர்மிஸ். ஓகேவா? அண்ட் தென் ஒர்க்கு, வாலண்டரி மூமெண்ட்ஸ் அண்டு பாடி பேலன்ஸ். நெக்ஸ்ட் பான்ஸ் மீனிங் ஃப்ரிட்ஜு. அண்ட் தென் என்ன ஒர்க் அப்படின்னா இட் கனெக்ட்ஸ் த 2 லோப்ஸ் ஆஃப் த செரபெல்லம். செரபெல்லத்தோட 2 லோப்ஸ் கனெக்ட் பண்ணுறதான் இதனோட ஒர்க். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வாட் ஆர் த ஒர்க் டூயிங் த பான்ஸ்? இட் ரிலேஸ் சிக்னல்ஸ் பிட்வீன் த பிரெயின் பார்ட்ஸ், ஒன் பிரெயின் பார்ட்ஸ் டு another brain parts and spinal cord. ஓகேவா? நெக்ஸ்ட்டு medulla oblongata. Where present the medulla oblongata? posterior most part. போஸ்டீரியர் பார்ட்டில் இருக்கிற இந்த இருக்கு அந்த பிளேஸில் தான் இருக்கும். கீழே, அதாவது பிரெயினோட லாஸ்ட் ரீஜன் லாஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் கனெக்ட் த ஸ்பைனல் கார்ட் அண்ட் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின். இது எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா ஸ்பைனல் கார்டு அண்ட் தென் பிரெயின் இதுக்கு மிடில் இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் அந்த கனெக்ஷன். ஓகேவா? இது என்னென்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா கார்டியாக் சென்டர், ரெஸ்பிரேட்டரி சென்டர், வாசோமேட்டரி சென்டர்ஸ் and respiration, contraction of the blood vessels and regulating the vomiting and salivation. Okay, listen. Overview of brain function. ஸோ டோட்டல் அங்கே ஃபங்க்ஷன் எல்லாவோட ஃபங்க்ஷன் தான் அது அப்படியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? செரபரல் கார்டெக்ஸ் மீன் 4 பிரெயினில் மெயின் பார்ட் மேலே இருக்கிற பார்ட்டு பேர் தான் அது செரபரல் cortex region. ஓகேவா? what are the work doing the cerebral cortex? Sensory perception, control of voluntary function, language, thinking, memory, decision making, creativity. சென்சரி பெர்செப்ஷன் இங்கே எல்லாமே பார்த்தது அதை அப்படியே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா செரபரல் கார்ட், அதாவது 4 பிரெயினோட மேல் பார்ட், ஃபஸ்ட் பார்ட், அது மேலே இருக்கிற பார்ட்டு, இதனோட ஒர்க்கு. ஓகேவா? அண்ட் தென் செகண்டு தலாமஸ்னால் என்னென்னா செரபரல் மெடுலாவில் இருக்கிற பார்ட். ஓகேவா? அதனோட ஒர்க்கு ஆக்டர்ஸ் ரிலே ஸ்டேஷன்னா எதுக்கெல்லாம் ரிலே ஸ்டேஷன் ஆகுது? கண்டக்டிங் த சென்சரி அண்டு மோட்டார் சிக்னலிங் என்ன பண்ணும் ரிலே ஜாயின் பண்ணும் இல்லையா? ஸோ அதுதான் இதனோட ஒர்க். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹைப்போதலாமஸ், temperature control, thirst, hunger, urination, important link between the nervous system and endocrine glands. ஸோ என்னதுன்னா இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷனை இது என்ன பண்ணும் செய்யும். ஓகேவா? இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷனை செய்யும். தென் இந்த ஒர்க்கெல்லாம் செய்யும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செரபெல்லம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பாய்ச்சர். செரபெல்லங்கிறது எந்த பார்ட்டு? ஹைண்ட் பிரெயினோட பார்ட். ஓகேவா? மெயின்டெனன்ஸ் ஆஃப் த பாய்ச்சர்னால் பாடி வந்து நடுநிலையாக இருக்கிறது. ஓகேவா? அதாவது பாடி வந்து தள்ளாடாமல் பொசிஷனில் இருக்கிறது. ஓகேவா? அதுதான் பாய்ச்சர். அண்ட் பேலன்ஸ், கோஆர்டினேட் த வாலண்டரி பாடி பேலன்ஸ். பாய்ச்சர் பாடி பேலன்ஸ் பண்ணுறது, கோஆர்டினேட் த வாலண்டரி மசில் ஆக்டிவிட்டி. வாலண்டரி மசில்ஸோட ஆக்டிவிட்டியை கோஆர்டினேட் பண்ணுறது இதனோட ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு பான்ஸ் அண்டு மெடுலா ஆப்லாங்கேட்டா. பான்ஸ்ல என்னது? பிரிட்ஜ் இல்லையா? ரோல் இன் ஸ்லீப் அவேக் சைக்கிள். என்னதுன்னா நம்ம
ஸ்லீப் வந்து நைட்டு கரெக்டாக 10 o'clock ஆச்சுன்னா நமக்கு அப்படியே தூக்கம் வந்துடுதுல. ஸோ அந்த ஸ்லீப் சைக்கிள் வந்து கரெக்ட் பண்ணுறது அது அதனோட ஒர்க்கு. அண்ட் தென் கார்டியோவாஸ்குலர், ரெஸ்பிரேட்டரி அண்டு டைஜஸ்டிவ் சென்டர்ஸ் என்ன பண்ணுதுன்னா இதய துடிக்கிறது, அதாவது இதயம் துடிக்கிறது கார்டியோவாஸ்குலரை ரெகுலேட் பண்ணுறது, ரெஸ்பிரேட்டரியை ரெகுலேட் பண்ணுறது, டைஜஸ்டிவை கண்ட்ரோல் பண்ணுறது. இது எல்லாமே இதனோட ஒர்க். அப்படின்னா பான்ஸ் அண்டு மெடுலா ஆப்லங்கேட்டாவோட ஒர்க். ஓகேவா? நெக்ஸ்ட்டு see the more to know electroencephalogram, that means EEG. EEG means electroencephalogram. Electroencephalogram is an instrument which records the electrical impulses of brain. Electrical impulses என்ன பண்ணுறது அப்படின்னா டிடெக்ட் பண்ணுறது ஒரு மிஷின் தான், இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்னது EEG. And EEG can detect abnormalities in the brain waves and help in diagnosis of seizures, epilepsy, brain tumors, head injuries. பிரெயினில் இருக்கக்கூடிய சம் இன்ஜுரிஸை டிடெக்ட் பண்ணுறது தான் இதனோட ஒர்க். டயக்னைஸ் பண்ணுறது தான் இதனோட ஒர்க். சீசியர்ஸ், அதாவது பிரெயின் வந்து வீக் ஆகிறது, வலிப்பு நோய்னு சொல்லுவாங்க இல்லையா, எபிலிப்சி, பிரெயின் டியூமர் இருக்கிறது, அண்ட் தென் ஹெட் இன்ஜுரிஸ், இந்த மாதிரி இருக்கிற அப்நார்மலிட்டிஸ் ஆஃப் த பிரெயினை என்ன பண்ணுறது, டிடெக்ட் பண்ணுறது தான். அந்த வேவ்ஸ் வச்சு, பிரெயின் வேவ்ஸை வச்சு டிடெக்ட் பண்ணுறது தான் இந்த EEGயோட ஒர்க். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்பைனல் கார்டு. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் 2 பார்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன் பிரெயின், செகண்ட் ஒன் ஸ்பைனல் கார்டு. ஓகேவா? ஸ்பைனல் கார்டு இஸ் எ cylindrical structure lying in the neural canal of the vertebral column. ஸ்பைனல் கார்டு என்ன ஷேப்பு? சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். என்ன ஸ்ட்ரக்சர்? சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். அந்த சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா நியூரல் கேனலால் ஆக்கப்பட்டிருக்கும். அதுவும் வந்து நியூரல் கேனலால் ஆக்கப்பட்டிருக்கும். ஸோ இது எங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னா வெர்டபிள் காலத்துக்குள்ளே இருக்கும். வெர்டபிள் காலத்துக்கு உள்ளே இருக்கும். நம்ம முதுகெலும்பு தொடர்ந்து சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு உள்ளே இருக்கும். இட் இஸ் ஆல்சோ கவர்டு பை மெனிஞ்சஸ். பிரெயின் எப்படி மெனிஞ்சஸால் கவர் ஆகிருக்கும், த சேம் வே ஸ்பைனல் கார்டு ஆல்சோ கவர்டு த மெனிஞ்சஸ். It extends from the lower end of medulla oblongata to the first lumbar vertebra. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மெடுலா ஆப்லங்கேட்டா, அதாவது பிரெயினோட லாஸ்ட் பார்ட்டு மெடுலா ஆப்லங்கேட்டா இல்லையா. அந்த மெடுலா ஆப்லங்கேட்டாலேருந்து ஹிப் போர்ஷனில் ஃபஸ்ட்டு போன் இருக்கு இல்லையா, நமக்கு தெரியும் எல்லாருமே, ஒரு பல்ல மாதிரி இருக்கும் முதுகில். ஓகேவா? அது ஃபஸ்ட் ஹிப் போர்ஷனில் ஃபஸ்ட்டு போன், தட் இஸ் லும்பர் வெர்டெப்ரா. அதுதான் என்னதுன்னா ஹிப் போனில் ஃபஸ்ட்டு போன், அதுதான் என்னதுன்னா லும்பர் வெர்டெப்ரா. அது வரைக்கும் என்ன இருக்குன்னா இந்த ஸ்பைனல் கார்டு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? The posterior most region of spinal cord tapers into the thin fibrous thread-like structure called phylum terminale. என்ன பண்ணும் அப்படின்னா போஸ்டீரியர் ரீஜனில் ஸ்பைனல் கார்டு டேப்பராக இருக்கும், தின் ஃபைப்ரஸ் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா ஃபைலம் டெர்மினிலே. ஃபைலம் டெர்மினிலே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்டர்னலி த ஸ்பைனல் கார்ட் கண்டைன்ஸ் எ cerebrospinal fluid filled cavity known as the central canal. இந்த ஸ்பைனல் கார்டுக்குள்ளே கேனல் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதாவது நர்வ்ஸ்க்கு நியூரான் கேனல் இருக்கு இல்லையா, அது என்னதுன்னா கேனல் லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும். அதில் என்ன இருக்குன்னா செரெப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் ஃபில்ட் ஆகிருக்கும். செரெப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட், அங்கே ஒன் டைப் ஆஃப் ஃப்ளூயிட் ஃபில்ட் ஆகிருக்கும். அந்த ஃப்ளூயிடுக்கு பேர் என்னென்னா செரெப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். ஓகேவா? ஸோ அந்த கேனல் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன பேருனா சென்ட்ரல் கேனல். அதாவது இந்த நியூரல் கேனல் எப்படி இருக்கும் அப்படின்னா கேனல் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த கேனல் லைக் ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர் அப்படின்னா சென்ட்ரல் கேனல். இந்த சென்ட்ரல் கேனலில் என்ன ஃபில் ஆகிருக்குன்னா ஒன் டைப் ஆஃப் ஃப்ளூயிட் மெட்டீரியல் ஃபில்டு. ஓகேவா? அந்த கேவிட்டி, அந்த ஹோல் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் இதில் செரெப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் ஃபில்ட் ஆகிருக்கும். தட் இஸ் அந்த கேனலுக்கு பேர் சென்ட்ரல் கேனலு, அங்கே இருக்கிற ஃப்ளூயிடுக்கு பேர் செரெப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். ஓகேவா? த கிரே மேட்டர் ஆஃப் த ஸ்பைனல் கார்ட் இஸ் ஹட் ஷேப்டு.
அதில் இருக்க கிரே மேட்டர் இந்த பிக்சரை பார்த்தா தெரியும். கிரே மேட்டர் ஆஃப் த ஸ்பைனல் கார்ட் ஹெச் ஷேப்பில் இருக்கும். திஸ் இஸ் அ கிரே மேட்டர். இதுதான் கிரே மேட்டர் இல்லையா? இதில் இங்கிலீஷ் லெட்டர் ஹெச் மாதிரி இருக்கும். த அப்பர் எண்ட் ஆஃப் த லெட்டர் ஹெச் ஃபார்ம்ஸ் போஸ்டீரியர் ஹார்ன்ஸ். அப்பர் எண்ட், திஸ் இஸ் அ அப்பர் எண்ட். இதுதான் என்னது? அப்பர் எண்ட். இதுதான் என்னது? போஸ்டீரியர் ஹார்ன். ஹார்ன் என்னது? கொம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது போஸ்டீரியர் ஹார்ன். ஓகேவா? அண்ட் லோவர் எண்ட் ஃபார்ம் ஆன்டீரியர் ஹார்ன்ஸ். இந்த லோவர் கீழே இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு போர்ஷனும் என்னதுன்னா ஆன்டீரியர் ஹார்ன்ஸ். ஓகேவா? அண்ட் தென் a bundle of fibers pass into the posterior horns forming dorsal or afferent root. பாருங்க, இங்கே bundle of fibers அரைஸ் ஆகிருக்கும். ஃபைபர் பாஸ் into the posterior horn. இந்த posterior hornலேருந்து bundle of fiber அரைஸ் ஆகிருக்கும். ஓகேவா? the bundle of fiber arise here, a horn forming the dorsal or afferent root. இந்த ஃபைபர்ஸ் அரைஸ் ஆகிருக்கும் இல்லையா? அதுக்கு பேர் என்னன்னா டார்சல் ரூட் ஆர் அஃபரண்ட் ரூட். ஓகேவா? டார்சல் ரூட் ஆர் அஃபரண்ட் ரூட். உங்களுக்கு தெரியும் அஃபரண்ட் மீன்ஸ் என்னது? உள்ளேருந்து, அதாவது சென்சரி ஆர்கன்லேருந்து இந்த வழியாக பிரெயினுக்கு ஸ்பைனல் கார்டுக்கு வந்தால் அதுக்கு பேர் என்னது? அஃபரண்ட் ரூட். அதாவது சென்சரி ஆர்கன்லேருந்து சிக்னல்ஸ் வந்து ஸ்பைனல் கார்டுக்கோ அல்லது பிரெயினுக்கோ வந்துச்சுன்னா என்னது அப்படின்னா அஃபரண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தீஸ் டூ ரூட்ஸ் ஜாயிண்ட். நெக்ஸ்ட்டு ஃபைபர்ஸ் பாஸ் அவுட்வோர்ட் ஃப்ரம் த ஆன்டீரியர் ஹார்ன் ஃபார்மிங் த வென்ட்ரல் ஆர் எஃபரண்ட் ரூட். இங்கே பாருங்கள், இங்கே வந்து நிறையா ஃபைபர்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணுன்னா ஸ்பைனல் கார்டிலேருந்து என்ன பண்ணுறது? ஸ்கின் வழியாக ரூட்ஸ் போகும். இங்கே சிக்னல்ஸ், மோட்டார் சிக்னல்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்பைனல் கார்ட்லேருந்து பிரெயின்லேருந்து ஸ்பைனல் கார்டுக்கு வரும். ஸ்பைனல் கார்ட்லேருந்து எங்கே போகும்னா மற்ற பாடி பார்ட்ஸ்க்கு மோட்டார் சிக்னல் வெளியில் போகும். ஓகேவா? இதுக்கு பேர் என்னதுன்னா எஃபரண்ட், வென்ட்ரல் ஆர் எஃபரண்ட் ரூட். வென்ட்ரல் ஆர் எஃபரண்ட் ரூட். ஓகேவா? திஸ் டூ ரூட்ஸ் ஜாயின் டு ஃபார்ம் த ஸ்பைனல் நர்வ்ஸ். இந்த ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எஃபரண்ட் ரூட்டும் அண்ட் எஃபரண்ட் ரூட்டும் எஃபரண்ட் ரூட்டும் இங்கே ஜாயிண்ட் ஆகும். அதுக்கு பேர் என்ன? ஸ்பைனல் நர்வ்ஸ். ஸ்பைனல் நர்வ்ஸ் இங்கே இருக்கும். ஸ்பைனல் நர்வ்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த ஒயிட் மேட்டர் இஸ் எக்ஸ்டர்னல் அண்ட் ஹாவ் எ பண்டில் ஆஃப் நர்வ் ட்ராக்ஸ். இங்கே இருக்கு இல்லையா? இங்கே ஒயிட் மேட்டர் இருக்கு இல்லையா? இந்த ஒயிட் மேட்டர் என்ன பண்ணுன்னா நிறைய எக்ஸ்டர்னலாக நர்வ் ட்ராக்ஸ் இருக்கும். ஓகேவா? நர்வ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்பைனல் கார்ட் conducts the sensory and motor impulses to and from the brain. ஸோ என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்பைனல் கார்ட் conduct the sensory. இங்கே பாருங்க, இது ப்ளூ கலரில் இருக்கா? சென்சரி இம்பல்சஸை சென்சரி ஆர்கன்லேருந்து எங்கே கொண்டுட்டு போகணும்? பிரெயினுக்கு போகிறது. ஓகேவா? அதாவது அஃபரண்ட் ரூட் வழியாக. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே இருக்கிற மோட்டார் சிக்னல்ஸை மோட்டார் நியூரான் வழியாக என்ன பண்ணுறதுன்னா பிரெயின்லேருந்து ஸ்பைனல் கார்டுக்கு வழியாக வந்து மற்ற பாடி பார்ட்ஸ் கொண்டுட்டு வருது. இது இதனோட ஒர்க். ஓகேவா? இங்கே போகிறது சென்சரி இம்பல்சஸ். இது மோட்டார் இம்பல்சஸ். ஓகேவா? இதனோட வே என்னதுன்னா சென்சரி ஆர்கன்லேருந்து ஸ்பைனல் கார்டு வழியாக பிரெயினுக்கு போகும் இந்த வே. இதனோட வே என்னதுன்னா பிரெயின்லேருந்து ஸ்பைனல் கார்டு வழியாக வந்து என்ன பண்ணுது? அதர் பாடி பார்ட்ஸ்க்கு போகுது. ஓகேவா? இது இதனோட ஒர்க். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இட் கண்ட்ரோல்ஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஆஃப் த பாடி. என்ன பண்ணணும்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஆஃப் த பாடி. ரிஃப்ளெக்ஷன் அது சடனாக ஏதாவது ஒரு இப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டே ஆகுது அப்படின்னா சடனாக என்ன பண்ணுதுன்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறது. ஸோ அது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். சடனாக அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டக்குன்னு வந்து நின்றுக்குவோம். வண்டி முன்னாடி வருது அப்படின்னா டக்குன்னு நம்ம நிற்போம் இல்லையா? ஸோ வருது அப்படின்னு நமக்கு சடனாக நமக்கு தோணும். ஸோ தட் இஸ் அ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு cerebrospinal fluid. The brain is suspended in a special fluid
environment called cerebrospinal fluid. See, that is CSF. Okay, it is lymph-like structure. Lymph means colorless fluid present in the blood vessels. No, so இது இங்கே இருக்கிற ஃப்ளூயிடும் எப்படி இருக்கும் அப்படின்னா lymph-like structure. ஓகேவா, எப்படி இட் இஸ் அ கலர்லெஸ் ஃப்ளூயிட் ஃபில்ட் இன் த சென்ட்ரல் கேனல். இந்த கேனலில் ஃபில் ஆகிருக்கும், அதுதான் செரப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். ஓகேவா, பிரெயின் எப்படி சஸ்பெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த ஃப்ளூயிடில் தான் என்ன இருக்கும், அதாவது உள்ளே அமிழ்ந்து இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, அண்ட் தென் லிம்ப் எந்த மாதிரி ஆக்ட் ஆகுனா லைக் பிளட்டில் பிளாஸ்மா எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த லிம்பும் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா, and then watery fluid that surrounds and protects the brain within the skull. ஸ்கல்லில் cerebrospinal fluid ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸ்கல்லில் அந்த மெனிஸ் அதை சுற்றி வந்து ஃபுல்லாக இருக்கும். அதிலேருந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ஸ்பைனல் கார்டு வரைக்கும் என்ன இருக்கும், இந்த cerebrospinal fluid ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிரெயினில் ஃப்ளூயிட் இருக்கும், அதுக்கு பேரும் என்னதுன்னா செரப்ரோஸ் ஃப்ளூயிட் தான், ஃப்ளூயிட் தான். அண்ட் தென் செரப்ரல் ஃப்ளூயிடு. அண்ட் தென் இங்கே ஸ்கல்லில் இருக்கிறதுக்கு பேர் என்ன, செரப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். ஓகேவா, இட் ஆல்சோ ஃபில்ட் த சென்ட்ரல் கேனல் ஆஃப் த ஸ்பைனல் கார்டு. ஓகேவா, ஸோ பிரெயின்லேருந்து ஸ்பைனல் கார்டு வரைக்கும் ஒரு கலர்லெஸ் ஃப்ளூயிட் ஃபில்லாக இருக்கும். அதுக்குள்ளே தான் பிரெயின் ஸ்பைனல் கார்டு என்ன இருக்கும், சஸ்பெண்ட் ஆகிருக்கும். அதுக்கு அந்த ஃப்ளூயிட்க்கு நேம் என்னென்னா cerebrospinal fluid, that is CSF. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன். It acts as shock absorbing fluid and protects the brain from damage when it is subjected to sudden jerk. நம்ம சடன் ஜர்க் ஆகுது, இது ஒரு ஷாக் ஆகுது, அதெல்லாம் இந்த என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இதனோட ஒர்க்கு. அதாவது ஷாக், சடன் ஜர்க், அதிலிருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த cerebrospinal fluid. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இட் சப்ளைஸ் த நியூட்ரியன்ஸ் டு த பிரெயின். பிரெயினுக்கு நியூட்ரியன்ஸு சப்ளைஸ் பண்ணுறது இதனோட ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு இட் கலெக்ட்ஸ் அண்ட் ரிமூவ்ஸ் வேஸ்ட் ஃப்ரம் த பிரெயினில் வேஸ்ட் கலெக்ட் பண்ணுறது அண்ட் தென் ரிமூவ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பிரெயினில் வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணும் அண்ட் தென் ரிமூவ் பண்ணும், கலெக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுறது இதனோட ஒர்க். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இட் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டைனிங் எ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இன்சைட் த கிரேனியம்னா மண்டை ஓடு இல்லையா, மண்டை ஓட்டில் அதாவது இந்த ஸ்கல் ரீஜியனில் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது. அதுக்கு ரெஸ்பான்சிபிள் யார் அப்படின்னா இந்த cerebrospinal fluid. ஓகேவா, that's all student. Thank you.